இது வந்து சுகர் கேன் ஹார்வெஸ்டர் சார். மிஷின் மட்டும் 96 லட்சம் ரூபாய். அதில் வந்து சப்சிடி வந்து ஒரு 45 lakhs பண்ணி கொடுப்பாங்க சார். திருவண்ணாமலை மாவட்டம், ஈரோடு மாவட்டம், கரூர் மாவட்டம், தஞ்சாவூர், கும்பகோணம், சிவகங்கையில ரொம்ப அதிகமாக மிஷின் கொடுத்துருக்கோம். ஒரு டன்னுக்கு 1400 ரூபாய் ஆயிடுச்சு வெட்டுக்குழி, ஆள் வெட்டுக்குழி. ஏன்னா அது சப்சிடின்னு எல்லாத்துக்கும் பேசுறோம், ஆனா அது அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கும். இந்த வருஷம் 21 வண்டி இது வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம் சப்சிடி. தமிழ்நாட்டு மட்டும் கிடையாதுங்க, இந்தியா ஃபுல்லா இருக்கு. நம்ம 900 வண்டி நம்ம கொடுத்துருக்கோம் இந்தியா ஃபுல்லா. அரௌண்ட் தமிழ்நாட்டில் வந்து 140 நம்ம சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் நம்பர் உங்களுக்கு தரேங்க. இது வந்து சுகர் கேன் ஹார்வெஸ்டர். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா கேஷ் நியூ ஹாலண்ட்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, சிஎன்ஹெச் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. இந்த பிளான்ட் வந்து நம்ம புனேவில் இருக்குது. இது வந்து சுகர் கேன் ஹார்வெஸ்டர், கரும்பு வெட்டக்கூடிய இயந்திரம் சார். மிஷின் மட்டும் 96 லட்சம் ரூபாய். பட் மிஷின் மட்டும் போதாததுக்கு மிஷின் கூட 2 டிராக்டர் எடுக்கணும், அது கூட 2 இன்ஃபில்டர் வாங்கணும். எல்லாம் பார்த்தீங்கன்னா 133 லட்சம் ரூபா வரும். அதில் வந்து சப்சிடி வந்து ஒரு 45 lakhs பண்ணி கொடுப்பாங்க சார். அது வந்து நம்ம அரசாங்கத்து மூலியமா மூவ் பண்ணணும். சக்கரை மில்லு, இல்லை டிஎல்சி மீட்டிங், அது நிறைய ப்ராசஸ் இருக்குது, பண்ணுவாங்க. சரி, இப்போ எங்கிட்ட கேட்குறவங்களாம் வந்து 1 ஏக்கர் 2 ஏக்கர் இருக்கு. ஆனால் வந்து அவங்க வந்து ஒரு சில கடலூர் மாவட்டம், அதுக்கப்புறம் செங்கல்பட்டு அந்த மாதிரி இடத்துல கேட்டு இப்போ எந்தெந்த மாதிரியான இடத்துல வந்து சேல் இல்லை டிஸ்ட்ரிபியூட் நம்பர் நான் தரேன் உங்களுக்கு. டிஸ்ட்ரிபியூட் நம்பர் தரேன், ப்ளஸ் நம்ம சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் நம்பர் தரேன். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பத்தில் அதிகமான மிஷின் சேல் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கொடுத்துருக்கோம் இப்போதைக்கு. திருவண்ணாமலை மாவட்டம், ஈரோடு மாவட்டம், கரூர் மாவட்டம், தஞ்சாவூர், கும்பகோணம், சிவகங்கையில ரொம்ப அதிகமாக மிஷின் கொடுத்துருக்கோம். அரௌண்ட் தமிழ்நாட்டில் வந்து 147 மிஷின் இந்த மிஷின் ஓடிட்டு இருக்கு. அதிகமா வந்து ரெண்டல் கொடுக்குறாங்களா, இல்ல இந்த பிரைவேட் சக்கரை ஆலைங்க வந்து வாங்கி அவங்க வந்து ஏதாவது சப்போர்ட் பண்றாங்களா? இல்ல, இந்த மிஷின் வந்து சர்க்கரை ஆலையும் சொந்தமா வச்சிருக்காங்க. அதிகபட்சமா பாத்தீங்கன்னா இப்போ வந்து தனியாரும் நிறைய பேர் வாங்க, விவசாயிகள். ஒரு நீங்க நெல்லிக்குப்பம் சொன்னதுனால நான் பண்ருட்டில இருந்து வரேன். இப்ப எங்களுக்கு போன வருஷம் வந்து கரும்புக்கு ஒரு டன்னுக்கு 1400 ரூபாய் ஆயிடுச்சு வெட்டுக்குழி, ஆள் வெட்டுக்குழி. மேனுவலா பண்ணுவோம். அதை குறைக்கத்தான் இந்த இயந்திரம் வந்திருக்குது. அதுதான். ஆனா இது 3 ஏக்கர் வச்சிருக்கவங்களுக்கு 1.25 கோடின்றது ஒரு நினைச்சு பார்க்க முடியாத வேல்யூவா இருக்கு. அப்படின்னும் போது இல்ல அது பிராக்டிகலா இன்னும் எப்படி இல்ல மிஷின் அதுக்காக ஒரு 2 ஏக்கராக்காரங்க 3 ஏக்கராக்காரங்க நிறைய பேர் மிஷின் வாங்கியிருக்காங்க. ஒரு 20 லட்சம் ரூபாய் பண்ணாங்கன்னா போது அதுக்காக வந்து பேங்க்ல வந்து லோன் எடுத்துக்கலாங்க. அதுக்கு வந்து நம்ம சப்சிடி நம்ம அப்ளை பண்ணி சப்சிடி மூலியமா பண்ணி கொடுக்குறாங்க. இந்த சப்சிடி இதெல்லாம் நீங்களே ஏதாவது, ஏன்னா அது சப்சிடின்னு எல்லாத்துக்கும் பேசுறோம், ஆனா அது அவ்வளவு சீக்கிரம் கிடைக்கும். இந்த வருஷம் 21 வண்டி இது வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம் சப்சிடி. ஆமா ஆமா, நம்ம சிஎன்ஹெச் கம்பெனி பண்ணி கொடுத்துருக்கு. நான் சிஎன்ஹெச் கம்பெனி எம்ப்ளாய். ஸோ சிஎன்ஹெச் கம்பெனி மூலியமா வந்து இது வரைக்கும் 21 வண்டி பண்ணி கொடுத்துருக்கோம் சப்சிடி. எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் மினிமம் குவாலிஃபிகேஷன் இல்ல மினிமம் ரெக்குயர்மெண்ட் இல்ல மினிமம் எலிஜிபிலிட்டி ஏதாவது எதுவுமே கிடையாது. விவசாயம் இருந்தா போதும், அவங்க மேல வந்து எந்த ஒரு லீகலா எதுவும் தொந்தரவு இல்லாம தான் போதும். இந்த பாத்தி மினிமம் வித் எவ்வளவு இருக்கணும்? 4 அடி அகலம் இருக்கணும். 4 அடி அகலம் இருக்கணும். இது வந்து எல்லா தோட்டத்தையும் இந்த கரும்பை வெட்டிட முடியாது. 4 அடி அகலம் இருக்கணும். கரும்பு வந்து நீல வாக்குல போடணும் வயல்ல, அப்பதான் இதை வந்து வெட்ட முடியும். குறுக்கு வரப்பெல்லாம் எடுத்துடணும். 4 அடி போடணுங்க. 4 அடி கால நீல வாக்குல பயிர் பண்ணணும். தோட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கோ ஆமாங்க, குறுக்கு வரப்பு எடுத்துடணும். தோட்டம் வந்து மேடா இருக்க கூடாதுங்க, மட்டமா இருக்கணும். உள்ள வந்து ஒரு போர் இருந்தால் வந்து அடையாளப்படுத்தி காட்டணும். ஒரு ஓட்டுறவருக்கு ஒரு கம்ப மரம் இருந்தால் வந்து நம்ம கம்ப மரத்தை உயரப்படுத்திடணும். முன்னாடி போட்ட கம்ப மரங்கள்லாம் வந்து உயரம் கம்மி, இப்போ போடலாம் அதை உயரப்படுத்தி வைக்கணும். அது மாதிரி அந்த சுற்றுல வந்து கிணறு, பம்பு செட்டு இதெல்லாம் எல்லாம் இருந்தால் வந்து அடையாளப்படுத்தி காட்டினா தான் வந்து சரியாக வெட்ட முடியும். இல்லைப்பா அதில் போய் நம்ம எதாவது முட்டுறதுக்கு இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வண்டி. இல்லை, இது வந்து மிஷினுக்கு இப்படி தான் பண்ணணும். இதுதான் பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம தமிழ்நாட்டு மட்டும் கிடையாதுங்க, இந்தியா ஃபுல்லாக இருக்குது. நம்ம 900 வண்டி நம்ம கொடுத்துருக்கோம் இந்தியா ஃபுல்லாக. வெட்டவே வெட்டாதுங்க, வெட்டவே வெட்டாதுங்க. இந்த மிஷினுக்கு 4 அடி போடணுங்க. 4 அடி இருக்காங்க. நாங்க ரெக்கமெண்ட் பண்றது 4 அடி இருந்தா இன்னும் பெஸ்டா இருக்கும். உங்களுக்கு நான் சம்பந்தமா டீட்டெயில் கொடுக்குறேன் வாங்க. அவரோட சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் நம்பர் பார்த்தீங்கன்னா 8072764804. தேங்க்யூ.